ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்னா எனக்கு வந்து மாதம் மாதம் படும் இல்லையா, அது வந்திருக்கு. நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, வெளியே ஒரு பாட்டி இருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு போல். அவங்க இங்கே வந்து இருக்காங்க. நான் இப்படி இருக்கும்போது வந்து அவங்க இங்கே இருக்கிறது சரியில்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது, ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. என்னால் முடியல. அந்த பாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. வாங்க பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டியம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் கூட கேட்குறதே இல்லை. இந்த மாதிரி சமையல்லாம் வெளியே போகக்கூடாது அப்படிம்பாங்க. குழந்த வேற இருக்குது. எதையுமே கேட்குறதில்ல. இங்கே வந்து இப்படி படுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி பாட்டி, நான் வந்து குளிச்சிருக்கேன், வீட்டுக்கு குளிச்சிருக்கேன். இங்கே வந்து படுக்கக்கூடாதுல்ல நீங்கள். நான் வீட்டுக்கு குளிச்சிருக்கேன் பாட்டி. அதான் நான் வீட்டுக்கு தூரமாக இருக்கேன். நீங்கள் படுக்கக்கூடாது இங்கே. எப்படி வீங்கிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, காது கேட்கல போல். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது? நம்ம உள்ளேயே அவங்களுக்கு முடியலன்னா இங்கே படுத்துருக்காங்க. நம்ம உள்ளேயே தான் இருக்கணும் போல் இருக்குது. சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உடம்புலாம் உதறுது. அதை பார்த்ததுலேருந்து. பார்த்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. நமக்கு கூட அது தெரியுது நம்ம எப்படி இருக்கணும்னு. ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எனக்கு அம்மா போட்டிருக்கும் போது எங்கள் அம்மா என்னை வெளியே விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க சொல்லுவாங்க. அப்படிலாம் பக்குவமாக பார்த்து தான் நம்ம வந்து அந்த அம்மா வந்து இது பண்ணுவோம். ஆனால் அந்த பெரியவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? நானும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுருக்கேன். எனக்கு ஒன்றுன்னா அது என் பிள்ளைக்கும் தானே வரும். இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க பாருங்கள். அவங்க எப்படி இதை புரிஞ்சிக்காமல் இங்கே வந்து படுத்துருக்காங்க. எப்படி வீங்கிருக்குன்னு நீங்களே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதுவும் சாதாவாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீட்டுக்கு தூரம் வேறு நான் ஆகியிருக்கேன். சாதாவாக இருந்தாலுமே நம்ம வந்து நமக்கு அப்படி இருக்குன்னா நம்ம வந்து வெளியே வந்து நடமாடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு தெரியும்ல எல்லாருக்கும். அதுதான் சொன்னேன். நான் வந்து இது தெரியாதவங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் வந்து வெயில் டைமில் வந்து இதெல்லாம் வர்றது சகஜம்தான். ஆனால் வந்தாலுமே நீங்கள் வந்து பக்குவமாக இருந்தால் அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். வந்தால் வந்து என்னெல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து வேப்பிலை அரைச்சி குடிக்கிறது, இளநீ சாப்பிட்றது. முக்கியமாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருங்க, இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்களே வந்து பத்தியம் வந்து சொல்லுவாங்க. அந்த பத்தியப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கிறவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு பரவிட்டுனா நம்மளாலேயே அது தாங்க முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அது சொல்லவே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தாங்க முடியாமல் தான் இருக்கும். அதை வந்து நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பதட்டமாக இருக்குது. சொன்னாலும் புரிஞ்சிக்கல அந்த பாட்டி. சரி பரவாயில்ல, கடவுள் அப்படி நமக்கு வைக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.